தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, பேரணி நடத்த ஆளுங்கட்சிக்கு மட்டும் அனுமதி, எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாதா என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்துவது பாவச் செயலா என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். கோவையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்த அனுமதி கோரி பாஜக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். பேரணி நடத்த ஆளுங்கட்சிக்கு மட்டும் அனுமதி, எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாதா என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடியை ஏந்த அனைவருக்கும் உரிமை உள்ளது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். பேரணி நடத்த ஆளுங்கட்சிக்கு மட்டும் அனுமதி, எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாதா என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை வைத்திருக்கிறது. தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்துவது பாவச் செயலா என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். கோவையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்த அனுமதி கோரி பாஜக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான கேள்விகளை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடியை ஏந்த அனைவருக்கும் உரிமை உள்ளது என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, பேரணி நடத்த ஆளுங்கட்சிக்கு மட்டும் அனுமதி, எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாதா என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்துவது பாவச் செயலா என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். கோவையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்த அனுமதி கோரி பாஜக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். பேரணி நடத்த ஆளுங்கட்சிக்கு மட்டும் அனுமதி, எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாதா என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடியை ஏந்த அனைவருக்கும் உரிமை உள்ளது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். பேரணி நடத்த ஆளுங்கட்சிக்கு மட்டும் அனுமதி, எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாதா என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை வைத்திருக்கிறது. தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்துவது பாவச் செயலா என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். கோவையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்த அனுமதி கோரி பாஜக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான கேள்விகளை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடியை ஏந்த அனைவருக்கும் உரிமை உள்ளது என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.